எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் வந்து துர்கா காந்தி டீ கடையில் வந்து நான் தலை சீவிக்கு உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு யூடியூபர் வீட்டுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கோம். நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் இப்போ தான் வண்டியில் வந்தோம். மூச்செல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுது. என் ஜடை பூரா ஏதோ பின்னி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிக்க எடுத்துகிட்டு இருக்கேன். 11:30 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். நாங்கள் 11 மணி ஆயிடுச்சு டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கோம். ரித்திகா வந்து ஒரு தண்ணி பாட்டிலாச்சும் வாங்கி கொடுங்களேன் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? நீயும் இங்கிலீஷும் 5 ரூபா கூட எங்கள் அம்மா செலவு பண்ண மாட்டாங்க அதுக்கு வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் யார் என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கண்ணா பின்னா. ஐயோ, நான் பொட்டு வைக்கல நெத்தியில. சரி, அங்கே போய் வச்சுக்கலாம். ரித்திகா வந்து இந்த முயல் பொம்மை வாங்கினான் சாப்பிட்றது. இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்கள் தானே முயல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. சரியான நல்லது வாய் தான். அந்த அவரு வாய்க்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா சிரிக்கிறாரு வருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? நெய் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ, டைம் வளகாப்பு முடியுது. உனக்கு வைக்க டைம் இல்லை. கம்முட்டு போறதுக்குள்ள வளகாப்பு முடிச்சிருக்கோம். எதுக்கு பாப்பா அழைச்சுட்டேன்? அங்க பாரு. ஏன் பாப்பா சரி போலாமா? நான் நகரம் இருக்குவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ ஈரோட்டில் இருக்கோமா திருப்பூரில் இருக்கிறோமான்னு எங்களுக்கே தெரியல. ஏங்க, இப்போ இது ஈரோடா திருப்பூரா? ஈரோடா திருப்பூராங்க? ஈரோடா எடுத்துட்டு இருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பூ வேணான்னு சொல்லிட்டோம்ல, கடைசிக்கு பூ கிடையாது. நான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபோன் எடுத்துல. சரி, உள்ள போகலாம். வச்சுட்டேன் எங்க இதுக்குள்ள போச்சு ஃபோனு. என்னொன்று குடுமா, உள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஹாய். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இலாகாய் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணா ஹாய். ரித்திகா போய் நடுவில் உட்காந்துருக்கோம். நான் பாருங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். கேமரா பாருங்க. நம்ம வரும்போது அவங்க போங்க. ரித்திகா நடுவில் இடம் இல்ல ரித்திகா ஹாய். நல்லா நெருக்குவாங்க. அது கேமரா பாருங்க. அப்படியே இருக்கு. பொட்டு வைங்க. உட்காந்துக்குங்க. போட்டோ எடுக்கிறப்ப நீங்க கேமரா பாருங்க. அப்படியே இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க, உட்காந்துக்குங்க. அவங்க
இது கையிலே வச்சுக்க வேண்டியது அது வேலை. பரவாயில்ல, சொன்ன உடனே வந்துட்டாங்க. சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். உட்காருங்க, கீழே உட்காருங்க. உட்கார்ந்து நான் சொல்லிட்டேன். ஒரு ஆள் சொன்னா போதும். பரவாயில்ல. அண்ணனுக்கு மெசேஜ் தான் பண்ண வந்துட்டேன். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். கொஞ்சம் போய் வர்றாங்கல. பாப்பா எப்படி இருக்கு? என்ன இருக்கு? இன்சைட் வந்து அங்க போறாங்கல. இப்படி வரமால அப்படியே வந்துருங்க. அப்படியே அந்த சைடு இந்த சைடு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வா. எப்படி அப்படி போங்க. போட்டோ எடுக்கறாங்க. யாருங்க? அச்சா, வேற எதுக்கோ நின்னுட்டு இருக்காங்க. தெரியும், பிளான் பண்ணி. இங்க பாருமா. அம்மா ஒரு போட்டோ எடுத்து பாருமா. அங்க பாருங்க. அப்படியே இருங்க. உங்க வீடியோ பாருங்க. எல்லாம் இல்லையா? சரி எந்திரிக்கலாம் வேணா. நெத்திச்சோடி சரி பண்ணி இருங்க, போட்டோ எடுக்கணும்ல. எந்திரிக்க வேண்டாம். எந்திரிச்சு நின்னுக்குங்க, எந்திரிச்சு நின்னு வாங்க. ஏன்னா நீங்க இந்த பக்கம் வாங்க. ஏன்னா கவர் ஆகாது. வாங்க. அப்படியா? போட்டோ இங்க நடுவுல இல்ல. இடிச்சிராத. அப்படியே நில்லுங்க. இவங்க பாரு. இப்படி கேமரா பாருங்க. அப்படியே இருங்க. அப்படியே இங்க பாருங்க. உங்க வீடியோ தானே? அவ்வளவுதாங்களா? ஓகே. ஆன்சர் போ. சரி. இந்தாங்க. ஓகேங்களா? வளையல் போட்டாச்சு. இது எங்க கரெக்டா இருக்கா? வளைகாப்பு கொண்டு வளைகாப்பு வளையல் போட்டு அப்படியே பாருங்க. கரெக்டா இருக்குமா? அப்படியே இருங்க. மச்சான் வந்து போட்டோ எடுக்கணும். நானு வரதுக்குள்ள வளைகாப்பே முடிஞ்சிருந்தேன். அதுதான் நீ நினைச்சேன். அதே மாதிரி கிளம்பிடுவாங்க. போறப்ப பாய் தான் சொல்ல போறோம்னு நினைச்சேன். போட முடியல போதும். சோப் போட்டு உடஞ்சிட்டு போகுது. இன்சைட் வாங்க. உடஞ்சிட்டு போகுதுங்களா? நீங்க நிக்கிறீங்களா? சரி வாங்க பாத்தீங்க. சித்திக்காமா நீங்க பாருங்க. பாப்பா கொஞ்சம் நீங்க போட்டோல போய் நிக்கிறதுக்கு பின்னாடி அப்படியே இருங்க. சித்திகா பத்தியா? அப்படியே இருங்க. அழகா பாக்கணும். இல்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். இருட்டா உங்க போன்ல தான் தெளிவா தெரியும். எங்க போன்ல 15 பரவாயில்ல. எல்லா போன்லயும் இருக்கிற போது தான் காமிக்க. இவங்கதான் அவங்க அக்கா அண்ணா இது இளவரசன் அண்ணனோட பேரு. அதனாலதான் இல்லா காயின்னு வருது. இளவரசன் அண்ணனோட தங்கச்சி தங்கச்சி. அந்த ஆட்டுக்கு என்ன எனக்கா 27. உங்களுக்கு இல்லன்னா அக்கானுக்கு போலான்னு பாத்துருப்பாங்களா? குழந்தைங்க தான் பெருசு. சரி சரி, நான் அக்கா அவங்க தங்கச்சி. இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த 18 வயசுக்கு மேல தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காமெடி தெரியுமா? அந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, சாப்பாடு போடுறாங்க. ஃபைனலா பார்த்தது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோ. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு. டெய்லி பார்க்கறோம். நீங்க எந்த ஊரு? திருப்பூருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல எங்க? சுங்கம். சுங்கம். சரி சரி சரி. ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம. எதுக்கப்புறம் பாத்தீங்க? இவங்க வீட்டுக்கு சேலஞ்ச் போட்டிருந்தீங்களா? ஆமா, அதுக்கப்புறம்
பாரு எல்லா வீடியோல வருது எல்லா போட்டோல இல்லாங்க வண்டியில நம்மகிட்ட கார் இல்ல ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது எடுத்துடலாம். எல்லா பக்கம் புள்ளி வச்சு கரும்புளி செம்புளி தம்பி அப்படியே மாலை கையில பிடிக்க பக்கத்துல ஒரு போட்டோ அதுக்குதான் வீட்டுல பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க யூடியூபர் வீடு வாடா அப்படிங்கிறாரு சாப்பாடு போடுங்க அப்பா எங்கப்பா வந்தீங்க அதுக்குள்ள கலந்து ஓடிட்டீங்க அப்படி சொல்றீங்களா அந்த மாதிரியா எந்த மாதிரி அண்ணாக்க அப்படியே இருக்க கொஞ்ச நேரம் உள்ள வாங்கணும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்துருங்க பேட்டரி லோவா எடுத்துருக்காங்க கேமரா சரி வாங்க எல்லாம் சாப்பாடு போட்டுறோம் கேமராவை பாத்துக்கிட்டு சுத்தணும் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகக்கூடாது தங்கச்சி காயத்ரி ஃபர்ஸ்ட் ஆமா ஆரத்திங்களே வேர்ல ஆசிட் ஊத்தி மூஞ்சில நீதான் கொண்டு போய் இது பண்ண இருங்க அவங்க இப்பதான் ரெடி ஆயிட்டு வாஸ் கொடுக்குறேன் அதை ஊத்து ஓகே சொன்னதுக்கு இங்க கூட பாத்துறேன் லைட் பண்ணி தள்ளுங்க நீங்க ரைட்டா ஓகே கேமரா பாருங்க பேசாம இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு கேமரா பாருங்க நான் அப்ப இருந்து சொல்லிட்டு பேச வேண்டாம் அப்படியே இருங்க எல்லாம் சிரிங்க எல்லாம் சிரிங்க சிரிங்க இல்ல கேமரா பாருங்க அப்படியே இருங்க இங்க இருக்குங்க இங்க வந்து இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க ஸ்மைல் ஸ்மைல் ஏன் சிரிப்பு அடக்கி வச்சிட்டு இருக்கீங்க இங்க விடுறதா போதுமா சரி ஓகே பானு எண்ணெய் பேர் ஒரு நிமிஷம் இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட போடும் சாங்கியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொல்லிடு எல்லாம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேர்த்தையுமே அப்புறமா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பாடு எல்லாத்துக்கும் மிளகா இல்லாம குடுக்கணும் அது தெரியுமா உங்களால போஸ்ட் கொடுக்க முடியாது நான் பார்த்தேன் மிளகாவோட தான் கொடுத்தீங்க தண்ணி கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் சேர்த்து நான் தான் இன்ட்டு கொடுக்கறல மிளகா எடுக்க வேண்டியது அது அதுல ஒரு ரூபாய் கொடுங்க கொடுத்துட்டியா
ஈட்டிங் சேலஞ்சா? ஆமா நம்ம 2 பேரும் வச்சுக்கலாம் போ. இப்ப வைக்கலாம். ஓகேவா? இளவரசி ஜெயிச்சுக்குவா. दुर्गा पापा में कलेवानी में நான் பாக்கா பாப்பா நீ சொல்லவே இல்ல. குக்கா பாப்பா கதை இப்பதான் தெரியுது. ஆமா பின்ன தண்ணி கொடுத்துருங்க. உண்மையிலே சமையல்காருக்கு பெரிய நன்றிகள். செம்மையா செஞ்சீங்க. எனக்கு எல்லாருமே சாப்பிடுங்க சீக்கிரம். எல்லாரும் உட்காருங்க பந்தியில. சிரிச்சிட்டு வாங்க. நான் குழந்தை அழுவு போகுதுன்னா அப்பா சாமி அடுத்து வேற ஏதாவது நெத்தியில முத்தம் கொடுக்கணும். அதனால நிறைய முத்தம் கொடுக்கும்போது எப்படிங்க சிரிச்சுட்டு முத்தம் அவங்க சிரிக்கிறாங்க. பல்லுல முத்தம் கொடுக்குறாங்க. தூக்கி நான் அடிச்சிடும் பாத்துட்டு வந்தேன். இவன் முத்தம் கொடுக்க மாதிரி கேட்டுங்க. இப்ப வேணா போட்டோ ஷூட் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு இருக்கிற சேர்ல எல்லாம் அவங்களும் உட்காந்துட்டாங்க. என்ன ஏன்டா வீடியோ எடுக்க சொன்னு அவங்க நினைப்பாங்க. சொல்லுங்க. தப்பா போச்சு. அடுத்ததுங்க. அடுத்து நீங்க சாப்பிடுங்க. போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எடுக்கிறது யாரு? ஆனா பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா வைங்க. இவ்வளவு வேண்டாம். நீங்க வைக்கிற கண்டில அரை கண்டி வைங்க. நல்லா திம்பிங்களா? இன்னும் கம்மியா வைங்க. வேண்டாம் ஏம்மா கொஞ்சம் வாங்கிக்குமா? சரி சரி வாங்க வாங்க நில்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா டாட்டாமா கிளம்பிட்டீங்களா? அவ்வளவுதான். பாய் வச்சு அடுத்து குழந்தை பிறந்தது சீக்கிரமா வந்துடுறோம். சரி சொல்லுங்க வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. இரு. நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்டு வெடிய தூங்காம அட்ரஸ் அனுப்பிச்சேன். யாரையுமே ஆனா இவங்க ஒரு போன் காலையில தான் சொன்னேன். 1 மணி நேரத்துல வந்தாங்க. பெரிய சொல்றது கேட்கணும். அப்பவும் நான் சொன்னேன் அப்படித்தான் சொல்லுவாங்கடா ஆர்வத்துல. அப்புறம் வழி தெரியல அங்க தெரியல விட்டுருவாங்கடா 50 சாப்பாடே போதுன்னு. இல்லையம்மா நிறைய வந்துருவாங்கம்மா சப்ஸ்கிரைபர்லாம். அவங்க பசியா நம்ப முடியாது. அதுதான் வந்துட்டாங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம், புதுசா வச்சுக்கலான்னு. இப்ப வல்லன்னு எனக்கும் சேர்ந்து கஷ்டமா இருக்குது. எனக்கும் சேர்ந்து கஷ்டமா இருக்குது. வல்லமா அம்மா ஒத்துறீங்க ஆனமா அப்படிங்கிற. ஐயோ இந்த யூடியூபர் மறந்துட்டோம். பரவாயில்ல. காலையில தான் சொன்னோம் வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு அழகான பெண் குழந்தை இருக்கு. இந்த பாப்பா மாதிரி பெண் குழந்தையா? இந்த பாப்பாக்கு என்னப்பா? இந்த மாதிரி காயத்ரி மாதிரி வரட்டும். அமைதியா அமைதியா குணத்துல அமைதியா. ஓகே ஏப்பா எல்லாம் தெரிஞ்சுன்னு திடீர்னு அமைதியாயிட்டாங்க. சரி ஓகே முடிச்சுக்கலாம்.